வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, என் மேல் விழுந்த மழைத்துளியே கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். யாரடா அது? ஊ மேலே கோபமாக இருக்க அந்த அவங்க கேட்டபடி ஷாலுக்கு அடுத்து வந்து அமர்ந்தான் அவன். சரித்திரன். தூக்கி வாரி போட எழுந்தாள் ஷாலு. ஒரு நொடியில் அவள் மொத்த உலகத்தையும் மாற்றி போட ஒரு மனிதனால் கூடுமா? அழுகையும் சந்தோஷமும் ஒன்றாய் அவளுள் உற்பத்தி. எதையும் உணர மறுத்தது உடல். ஆனந்த அதிர்ச்சி. நீ எப்படா வந்த? சித்தி கேட்க, உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து என்னை பத்தி கேட்டாளே, அப்பவே வந்துட்டேன். வாய்தான் பதிலை தன் அத்தைக்கு சொல்லிக் கொண்டிருந்ததே தவிர அவன் கண்கள் தன் அவளிடம் தஞ்சம். புன்னகையுடன் எழுந்து சென்றார் சித்தி. 5 மினிட்ஸ் தாண்டா உனக்கு டைம், திரும்பி வருவேன். பேசுவதற்கு இளையவர்களுக்கு தனிமை கொடுத்து போனார். அருகில் நின்றவளின் வலக்கை மணிக்கட்டை பற்றி மென்மையாய் தன் புறமாக அமர்த்தினான் சரித்திரன். உணர்ச்சி அலைகளுக்கிடையில் நடுங்கிக் கொண்டிருந்தது அவள் சிறு தேகம். கண்கள் நிரம்பிய குளம். அதை அடக்கி ஆள போராடி கொண்டிருந்தாள் அவள். சில நொடிகள் பார்த்திருந்தவன் தாங்காதவனாய் மெல்லன அணைத்தான். அவன் மார்பிற்குள் புதைந்தாள் அவள். பெண் அவள் கண்ணீரில் நனைந்தது அவன் உடல் மட்டுமல்ல, உயிரும்-தான். உலகமே இடிந்து இவள் மேல் விழுந்திருக்க, ஒவ்வொரு செல்லும் மூச்சுக்காய் தவித்திருக்க, உச்சக்கட்ட உயிர் பிரியும் வேதனையில் இருப்பது போல் இருந்தவளுக்கு மாபெரும் விடுதலை அவன் மார்பில். வெரி வெரி சாரி சரண். அழுகை குரலாய் இறுகியது அவன் பிடி. இன்னுமாய் தன்னோடு சேர்த்தான் அவளை. இது எதுக்குடா? இல்ல, நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. அப்படியெல்லாம் இல்லை ஷாலுமா. உங்ககிட்ட ப்ரப்போஸ் செய்ய எனக்கு ரைட் இருக்குன்னா நோ சொல்ல உனக்கும் தான் ரைட் இருக்குது. எனக்கு அதுக்காகலாம் கோபம் கிடையாது. ஆனா நீங்க கோபப்பட்டீங்க. உன் சேஃப்டி பத்தி கன்சர்ன் இருக்கும்ல. அடுத்து என்னதான் நமக்கு மூட் அவுட்னாலும் அதால அடுத்தவங்க அஃபெக்ட் ஆகிற மாதிரி ரியாக்ட் செய்யக்கூடாதுல்ல. உங்க அப்பாவுக்கும் மாமாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ ஆகிடுமோன்ற மாதிரி அன்னைக்கு ஒரே டென்ஷன். அதோட என் கூட கார்ல வர்றதை விட அங்க ஹாஸ்டல் கேட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கிறது உனக்கு சேஃபா பட்டதே அது. இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கல. அதான் அப்படி ரியாக்ட் செய்துட்டேன். அப்புறம் உங்க மொபைலை கூட ஆஃப் செய்து வச்சிட்டீங்க. கேவத் தொடங்கி இருந்தது அவள் குரல். ஷாலு அழுத்தமும் கனிவுமாய் தன் காதலை அவளுக்கு உணர்த்தி விடும்படியாய் அவள் பெயரை உச்சரித்தான் சரண். மார்பில் சாய்ந்திருந்தவள் விழிகளை உயர்த்தி அவன் முகத்தை பார்த்தாள். அத்தனை தாகம் அவளது ஈரக் கண்களில். அன்பிற்காய் ஏங்கிய தாகம். உருகிப் போனான் அவன். அவள் நெற்றியில் முதல் முத்த ஈரம். நிம்மதியாய் விழிகளை மூடிக்கொண்டாள் அவள். கைகளுக்குள் சொர்க்கத்தை சுமந்தான் அவன். போய் அம்மா கூட இருக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் பாம்பே போனேன். அங்க அப்பா ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா டோக்கியோ அனுப்பிட்டாங்க. ஸோ வேற நம்பர் யூஸ் பண்ற மாதிரி ஆகிட்டது. இப்பதான் பாம்பே வந்தேன். சிம்மை ஆன் செய்தா மிஸ் கால் அலர்ட்ல உன் நம்பர். நெக்ஸ்ட் ஃப்ளைட்ல இங்க ஓடி வந்துட்டேன். ம். வார்த்தையற்ற காதலில் மௌனமாய் கரைந்தன இரு உயிர்களும் சில நொடிகளும். மெல்லவெனினும் சூழலை முதலில் உணர்ந்தது அவன்தான். நடுஹாலில் நம்பி விட்டு போன அத்தையின் மகளை. ஷாலு, கண்ணை தொடச்சுக்கோ, அத்தை வந்துருவாங்க. சட்டென சூழல் உணர துள்ளி போய் விலகி அமர்ந்தாள் அவளும். அவனுக்காய் அத்தனை நாளாய் அலையாய் அலைந்திருந்தவளுக்கு, அவன் இனி அவளுக்கு இல்லை என பயந்திருந்தவளுக்கு, அவனை கண்டதும், அதுவும் அவள் அவனாய் கண்டதும் இருந்த உணர்ச்சி பெருக்கில் தோள் சேரல், நீர் வார்த்தல், இதழ் தீண்டல் எதுவும் எதாகவாகவும் தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அத்தனையும் அதுவாக தெரிய அரண்டு போனாள். சரித்திரனுமே திருமணம் வரை விலகி பழகுவதில் முழு நம்பிக்கை உள்ளவன்தான். ஆனால் இந்த சூழலின் வேகமும் காதலின் தாக்கமும் அவனுக்கும் புதிது. நடந்து முடிந்தவைகளை மாற்றவா முடியும்? இனி கவனமாய் இருக்க வேண்டும் என தீர்மானித்து கொண்டான். ஆக அவனுக்கு ஷாலுவின் இப்போதைய இந்த மிரண்ட பார்வை துல்லியமாக புரியத்தான் செய்கிறது. ஆனால் ஏனோ சிரிப்பு வந்துவிட்டது. ஹோ எஸ், நான் இன்னும் அதே சரண் தான். ஜந்துவை பார்க்குற மாதிரி துள்ளி போய் தூரமா உட்காந்துருக்க.
ஏதோ நெருடியது ஷாலுவுக்குள். அன்று மாலையே தன் அண்ணனை அலைபேசியில் தொடர்பு கொண்டார் ஷாலுவின் சித்தப்பா. காரணம், சரித்திரனின் பெற்றோர் சென்னை வந்திருந்தனர் ஷாலுவை பார்க்கவும் திருமணம் குறித்து பேசவும். ஆல்வின் சித்தப்பா ஷாலுவின் அப்பாவிடம் முதலில் அறிமுகமாய் பேசிவிட, அதன் பின் சரித்திரனின் பெற்றோர் அப்படியே தென்கோட்டை சென்று திருமணம் பேசி முடித்துவிட வேண்டும் என வந்திருந்தனர். ஆக சித்தப்பா தன் அண்ணனை அலைபேசியில் அழைத்தவர். நல விசாரிப்புகளுக்கு பின் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். அண்ணா, நம்ம வீட்டில் பெண் எடுக்க ஆசைப்பட்டு ஒரு நல்ல இடம் வந்திருக்குது. உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு கேட்கலாம்னு நினச்சேன். இங்கேயும் நிறைய பேர் கேட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஆல்வி. எனக்கும் ஒரு இடம் பிடிச்சிருக்குது. பெரியவ படிப்பு முடிக்கட்டும், அப்போ தான் சரியாக வரும். பையனுமே படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஓ அப்படியாண்ணா, இங்கே என் மச்சா மகனுக்குன்னு விரும்பி கேட்குறாங்க. உனக்கே தெரியும், பையன் குணத்துக்கு நான் கேரண்டி. நான் பார்க்க வளர்ந்தவன். எம்பிஏ முடிச்சுட்டு அவங்க அப்பா பிஸ்னஸை கவனிச்சுக்கிட்டு இருக்கான். மற்ற எல்லாமே நம்ம வீட்டுக்கு சமமாக இருப்பாங்க. பெண் பிள்ளை இல்லாத வீடு. நம்ம பிள்ளைய மகளாக வச்சுப்பாங்க. யாரு பாம்பேல இருக்காரு அந்த ஜோசப் ஜெயராஜ், அவர் மகனையா சொல்ற? அவர் வைஃப் இவாஞ்சலின் கூட உன் அண்ணி தயாவுக்கு அப்போ ரொம்ப க்ளோஸ். தயா போன பிறகு யார்கிட்டையும் நான் டச்லேயே இல்லைன்னு இப்போதான் தெரியுது. அதுக்கு என்னண்ணா, இனிமே வச்சுக்கிட்டா போகுது. அப்படிங்கிற? எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கேடா. நான் பார்த்துருக்க பையனும் ரொம்பவே நல்ல பையன்டா. சித்தப்பாவிற்கு திக் என்கிறது. அண்ணாவின் பிடிவாதம் அவர் அறியாததா? பிள்ளைக்கு இந்த இடம்தான் விருப்பம் என்று இவருக்கு தெரியும். இதை அண்ணனிடம் சொன்னால் இப்பொழுது காது கொடுத்து கேட்கும் அளவிற்காவது கேட்பாரா? என்னடா செய்யலாம்? ஒரு பக்கம் பார்த்தா உன் மச்சான், இன்னொரு பக்கம் தயாவுக்கு பிடிச்ச இடம். பையனை நான் பார்த்தது இல்லைனாலும் நீ சொல்றதே போதும். பையனுக்கு என்ன வயசுடா? நம்ம ஷாலுவை விட 6 வயசு மூத்தவன்னா. 6 வயசா? ராஜ்குமாரின் குரலில் சுதி சற்று இறங்கியது. ஏன்னா 6 வயசு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாதே, சரியாத்தான் இருக்கும். அதுக்கு இல்லடா, நான் பார்த்துருக்க பையன் எனக்கு பெரியவளுக்கு சரியா இருப்பான்னு தோணுது. அவ கொஞ்சம் வெகுளி, அவங்க அம்மா மாதிரி சாஃப்ட், அதை புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி பையன்டா இவன். உன் மச்சா மகனுக்கு நம்ம அன்றில பார்க்கலாமான்னு யோசிச்சேன். பட் வயசு சரியா வராது போலையே. தன் அண்ணன் மனம் போகும் போக்கை எப்படி கையாள என தெரியாமல் திகைத்தார் சித்தப்பா. ஆனால் அனைத்தையும் ஸ்பீக்கரில் அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சித்திதான் உதவிக்கு வந்தார். வணக்கம் அத்தா, நல்லா இருக்கீங்களா என இடையிட்டவர். நீங்க சொல்ற பையன் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தானே சொல்றீங்க. அந்த இடத்த நம்ம அன்றிலுக்கு பார்க்கலாம். ஷாலுவுக்கு சரணை பார்க்கலாம். என் அண்ணன் பையனா இல்லைனா கூட சரண் ஷாலுவுக்கு பொருத்தமான இடம்னு தான் நான் சொல்லுவேன் தான். சின்ன வயசுல இருந்து அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே ஒத்து போகும். சற்று நேரம் மௌனம். ராஜ்குமார் புறம் இருந்து, சரிம்மா, நீ சொல்றதும் சரியாத்தான் படுது. பெரியவ படிப்பு முடியவும் கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். ஒரு புறம் மகளிடம் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன் என சொல்லாத ராஜ்குமாரின் பதிலினால் எரிச்சல் வருகிறது என்றால், மறுபுறம் மதியம் சரணையும் ஷாலுவையும் கண்ட கோலம் மனதில் அழுத்தம் சேர்க்கிறது ஷாலுவின் சித்தி ரூபிக்கே. அடுத்த அறையில் இவர் இருக்கிறார் என தெரிந்தும் நடுஹாலில் திரும்பி வந்த அவர் நிச்சயமாய் இந்த கோலத்தை எதிர்பார்க்கவில்லை. இதுவரையும் சரணும் ஷாலுவும் தனியாக மொட்டை மாடியில் நின்று பேசிய போதும், ஒன்றாய் ஊர் சுற்றிய போதும் ஒரு நாளும் பயம் வந்ததில்லை அவருக்கு. இத்தனைக்கும் சரணின் விருப்பம் அவர் அறியாததில்லை. ஆனால் இன்றைய நிலைக்கு பின் அவர்களை வெகு காலம் பிரித்து வைப்பது ஒன்றும் நல்லதாய்ப்படவில்லை. ஒவ்வொரு முறை அவர்கள் சந்திக்கும் போதும் இவருக்கு நெருப்பை கட்டிக்கொண்டு நடமாட நேரிடும். உரிமை இல்லாத உறவுக்கு வீட்டினரின் சம்மதம் என்ற அங்கீகாரத்தையும் கொடுத்துவிட்டு பிரித்து வைத்தால்? அது அத்தான், அண்ணன் வீட்டில் இப்போவே பெண் கேட்காங்க. கல்யாணத்தை உடனே வச்சுக்கிடுவோமே. பையனுக்கும் 28 வயசு ஆகுது. ஒரே பையன், கல்யாணத்தை சீக்கிரம் பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்குமே. அப்படியாம்மா? அவங்க பக்கம் நினைக்கிறது கண்டிப்பாக சரிதாம்மா. ஆனால் அது நமக்கு சரியாக வராதேம்மா. கல்யாணத்துக்கு பிறகு படிக்க தயா ரொம்ப கஷ்டப்பட்டா. அதே கஷ்டம் பிள்ளைக்கும் வேண்டாம். ஜெயராஜ் மச்சான் மகனுக்கு உடனே செய்யணும்னா வேற இடம் பார்க்கலாமா? நம்ம பக்கமே நிறைய நல்ல பொண்ணுங்க இருக்காங்க. ஐயோ, இது முதலுக்கே மோசமாகுதே, மனதிற்குள் பதறிய சித்தி.
இல்லத்தா, ஷாலு படிப்பு முடியட்டும், படிப்பு முடியவுமே கல்யாணம் பேசலாம் என முடித்து விட்டார். சரித்திரனின் வீட்டை பொறுத்தவரை அவனுக்கு திருமணம் சில வருடங்களுக்கு முன்பே முடிந்திருக்க வேண்டியது. ஒற்றை மகனாய் நின்று போனவன் அவன். மகன் படிப்பை முடித்து தொழிலில் நுழைந்த நாளிலிருந்து திருமணத்திற்காக அவனை கரையாய் கரைத்து பார்க்கிறார்கள் தான் பெற்றோர். மகன்தான் அசைந்து கொடுப்பதா இல்லை. அவர்களும் எத்தனையோ பெண் பார்த்தார்கள்தான். ஏனோ மகன் அதில் எந்த பெண்ணின் புகைப்படத்தை கூட பார்க்க தயாராய் இருந்தது இல்லை. இவர்கள் நச்சரிப்பு தாங்காமல் தான் மகன் சென்னை பிரிவை கையில் எடுத்து கொண்டானோ என்ற எண்ணம் அவர்களுக்கு. இப்படி இருக்க இப்பொழுது அவனாகவே ஒரு பெண்ணை, அதுவும் தன் தாயின் பால்ய தோழியின் மகள், நாத்தனாரின் குடும்பத்து பெண்ணையே விரும்புவதாக தெரிவிக்க பூரித்து போனது அவர்கள் மனம். நாங்க பார்த்த ஒரு இடம் கூட எங்களுக்கு இவ்வளவு திருப்தியா இருந்தது இல்லை. நம்ம ஷாலுவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தன் நாத்தனாரிடம் சொல்லி மகிழ்ந்த சரணின் அம்மா இவாஞ்சலின் தன் வருங்கால மருமகளுக்கென ஆசை ஆசையாய் வாங்கி வந்திருந்த பட்டு புடவை, நகை எல்லாவற்றையும் ஷாலுவை அணிய செய்து சம்பிரதாயப்படி மாமியார் மருமகளுக்கு முதலில் கொடுப்பது பூவாக இருக்க வேண்டும் என தான் கொண்டு வந்திருந்த முல்லைச் சரங்களை ஷாலுவின் தலை கொள்ளாமல் சூடியும் வைத்தார். அதோடு தன் கேமராவை வருங்கால மருமகளின் பிம்பத்தால் நிரப்பத் தொடங்கியவர் ஒரு கட்டத்தில் மகனையும் மருமகளையும் ஜோடியாக பதிவு செய்து கொண்டார். எல்லாமே கனவு போல் இருந்தது ஷாலுவுக்கு. ஏன் சரித்திரனுக்குமேதான். சில நாட்களாய் அனுபவித்த வேதனைக்கும் பிரிவிக்கும் இது தேன் மா நதி. ஒரு கட்டத்தில் போய், ட்ரெஸ் மாத்திட்டு வா ஷாலுமா, எவ்வளவு நேரம்தான் சாரியிலேயே இருப்ப என உடை மாற்ற அனுப்பி வைத்தார் இவாஞ்சலின். மாடியில் அவளது உடைமைகள் இருந்த அறையை பார்த்து சென்றாள் ஷாலு. தரைத்தளத்தின் பிரம்மாண்ட டூப்ளெக்ஸ் ஹாலின் வழியே படி ஏறினாள். மாடியில் முதலில் ஒரு பெரிய ஹால், அதை கடந்ததும் வரிசையாய் இருக்கும் அறைகள், அதன் வாசல்களை இணைக்கும் லாஞ்ச். அந்த லாஞ்சில் இவள் நுழைகையில் தனது அறை கதவை திறந்து கொண்டு வெளிவந்தான் சரித்திரன். ஹேய் புது பொண்ணு, கரெக்டா கெஸ் பண்ணி என்னை தேடி வந்துட்டியே. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. சிடுங்கலாக வந்தது அவள் குரல். அவளை நோக்கி வந்தான் சரித்திரன். அவனுக்கு எதிரில் இருந்த சுவரோடு ஒதுங்கி நின்று தன் நகங்களை ஆராய்ந்தாள் பெண். இத்தனை நாள் இருந்தது போல் ஏனோ இயல்பா இல்லை அவன் அருகாமை. ரொம்ப அழகா இருக்கு ஸ்ரே. கண்களை நிமிர்த்தி அவனை பார்த்தாள். எல்லாரும் உன்னை ஷாலுன்னு கூப்பிடுறாங்க. ஸோ எனக்குன்னு ஸ்பெஷல் நேம் ஸ்ரே இல்லைனா ஸ்ரீ, இதில் ஏதாவது ஒன்று. பட் அதெல்லாம் லேட்டர். இப்போதைக்கு புது பொண்ணு தான். மீண்டும் நகத்தை ஆராய்ந்தாள். ஹே என்னாச்சு, எல்லாத்துக்கும் ஒரே லுக் மட்டும்தான் கிடைக்குது. அவள் இதழ்களில் சிறு சலனம் தோன்றினாலும் பதில் என்று வார்த்தை எதுவும் வரவில்லை. ஆ, என்கேஜ்மெண்ட் ஆனால் இன்னும் கம்ஃபர்டபுளாக பழகவன்னு பார்த்தா இப்படி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு. அது என்கேஜ்மெண்ட் ஆனால் தான் சரண் அவ அப்பா வீட்டில் நடக்கணும். அது சித்தி தான் அங்கு வந்து சேர்ந்தார். எதிர்பாரா அவர் வரவில் டக் என தூக்கி போட்டது அவளுக்கு. ஆனால் சரித்திரனோ இயல்பாக தன் அத்தையை எதிர்கொண்டான். என்ன சத்த? ஷாலு, நீ ட்ரெஸ் மாத்த தானே வந்த, சீக்கிரம் மாத்திட்டு கீழே போ. ஷாலு அவசரமாக தன் அறைக்குள் போய்விட்டாள். சரித்திரன் தன் அத்தை ரூபியை பார்த்தபடி நின்றான். எது எப்படியோ இன்னைக்கு மதியம் உங்களை ஹாலில் பார்த்த மாதிரி பார்க்கறது எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இல்லை சரண். இதை மகன் போன்றவனிடம் அப்பொழுது எப்படி சொல்ல என்ற ஒரு தவிப்பில் தவித்திருந்தாலும் மீண்டுமா இளையவர்கள் இருவரையும் தனியாய் சற்று நெருக்கத்தில் பார்த்ததில் அவரால் இதை பற்றி பேசாமலும் இருக்க முடியவில்லை. சாரி அத்தை, தப்பா நினைக்காதீங்க. அவ ரொம்ப அழுதா. இன்னொரு தடவை இப்படி நடக்காது. அவ என் சொந்த பொண்ணு கிடையாது, ஆனா என் பொறுப்புல இருக்கிறவ. அப்படித்தான் நீயும். என் நிலைய 2 பேரும் புரிஞ்சுக்கணும். என்ன அத்தை நீங்க, நாங்க உங்க பையன்தான். என்னை கண்டிக்க எல்லா உரிமையும் இருக்கு உங்களுக்கு. ஒரு பொண்ணை மனசுக்குள்ள இச்சித்தாலே அது ப்ராஸ்டிடியூஷன் பைபிள் சொல்லுது. அந்த விதிக்கு விலக்கு உள்ள ஒரே ரிலேஷன்ஷிப் வைஃப் தான், ஃபியான்சின்னு கூட இல்லை. தினமும் அதை படிச்சு நம்பி வளர்ந்தவ நான். எனக்கு இது கஷ்டம். சட்டென திரும்பி நடந்தார். அவசரமாக அவர் பின் சென்று அவர் கையை பற்றினான். இது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அத்தை. ஸ்டில் இன்னொரு தடவை இப்படி ஆகாது. அந்த விஷயம் அதோடு முடிந்து போனதாகத்தான் அவர்கள் இருவரும் நம்பிக்கொண்டனர்.
ஆனால் அது வேறு ஒரு பின் விளைவை கொண்டு வந்தது. இவர்கள் பேசிக்கொண்டதை கேட்ட மூன்றாவது நபர் தன் அறைக்குள் சென்றிருந்த ஷாலு. அவள் கதவை உள்ளே தாளிட்டிருந்தால் இது எதுவும் கேட்டிருக்காதுதான். அப்படி அவளுக்கு கேட்காது என்ற நம்பிக்கையில்தான் அவளது சித்தியுமே இதை பேசியது. அறைக்கு உள்ளே சென்று உடை மாற்ற நினைத்த ஷாலுவுக்கோ வருங்கால மாமியார் ஆசையாய் கொடுத்திருந்த நகையை கழற்றி எங்கே வைக்கவென தெரியவில்லை. இவாஞ்சலினே அதை இவள் கழுத்திலும் கையிலுமாக அணிவித்திருந்ததால் அதற்கான பெட்டிகள் கூட இவளிடம் இல்லை. அதை பற்றி சித்தியிடம் கேட்பதற்காக கதவை திறந்து கொண்டு வெளியே வர நினைத்தவள் காதில்தான் இந்த உரையாடல் விழுந்து வைத்தது. ஏற்கனவே அவன் அணைத்து முத்தமிட்டது ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒரு உதறலை உணர்ந்து கொண்டிருந்தவள் இப்பொழுது மொத்தமாய் மிரண்டு போனாள். 1990ஆம் ஆண்டு ராஜியின் அலறலை கேட்டு ஓடி வந்த அதி தேவையான முதல் உதவிகள் செய்து தன் காரிலேயே மலர்விழியை அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். அவனே முதலில் புரிந்து கொண்டது அது தற்கொலை முயற்சி எனத்தான். மலர்விழி மயங்கி போயிருந்ததால் அவளிடம் எதையும் யாராலும் விசாரிக்கவும் முடியவில்லை. மருத்துவமனையிலும் அது தற்கொலை முயற்சி என்றே பதிவாகியது. அவள் வரவு பல மணி நேர போராட்டத்திற்கு பின் மலர்விழி பிழைத்து கண் விழித்தாள். அப்படி அவள் கண் விழித்த நேரம் சிவந்த கண்களுடன் அவளை பார்த்தபடி அமர்ந்திருந்த வசீகரன் சாகாமல் செத்திருந்தான். மலர் உடல்நிலை சீரடையும் வரை அவளுக்கு தேவையான அனைத்தையும் கவனித்து செய்தானே தவிர அவளிடம் எதையும் தேவைக்கு மீறி பேசவே இல்லை வசீகரன். ஆனால் அவன் ஆடிப்போயிருந்தான். சர்வமும் இழந்து தானே தனக்கு பாரமாய் இருப்பது போல் உள்ளுக்குள் பலமாய் சோர்ந்து ஒரு இமாலய விரக்தியில் இருந்தான். அது சுய நினைவு திரும்பிவிட்ட மலர்விழிக்கு புரிந்தாலும் காரணம் மட்டும் புரியவில்லை. அடுத்து அவளை சந்திக்க வந்த பியூலாவும் அதையும் தற்கொலை முயற்சி எவ்வளவு தவறான காரியம். வசீகரன் அவளை எவ்வளவாய் விரும்புகிறான், எப்படி அவன் இவள் நிலை கண்டு துடித்து போனான் என அறிவுரையாய் சொல்லி விளக்கிய பின்தான் வசீகரன் மட்டுமல்ல அனைவருமே ஏன் இப்படி நடந்து கொள்கின்றனர் என்பது மலர்விழிக்கு புரிந்தது. எந்த கஷ்டத்திலையும் உங்ககிட்ட மனசு விட்டு பேசினேனே, இப்ப எதனால உங்ககிட்ட எதையும் சொல்லாம இப்படி ஒரு முடிவுக்கு போவேன்னு நினைச்சீங்க? வசீகரனை பார்த்து கேட்டாள் மலர். ஏனோ அவனிடம் எதையெல்லாமோ வெளிப்படையாக உடைத்து பேச முடிந்த மலர்விழிக்கு உன்னை விட்டுட்டு எங்க போவனாம் நான் என வெளிப்படையாக கேட்க முடியவில்லை. வெறும் வெட்கம் மட்டும் காரணம் இல்லை. அவனிடமே இன்னொருவனை காதலிக்கிறேன் என்று வெளிப்படையாய் சொன்ன வாயல்லவா இது? தவித்தாள் மலர் மறுபடியும். இந்நிலையில் அதி, பியூலா, ராஜி என இவர்கள்தான் மாறி மாறி வசீகரனுக்கும் மலர்விழிக்கும் மருத்துவமனையில் இருக்கும் வரைக்கும் உணவும் இன்ன பிறவும் என எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து கவனித்தனர். இதில் அதியும் பியூலாவும் இவளுக்கு அறிவுரை வழங்கினார்கள். வசீகரனுடன் மனம் விட்டு பேச சொன்னார்கள். இவள் அது தற்கொலை முயற்சியே இல்லை என மறுத்தாள். ஏற்றுக்கொண்டு அந்த பேச்சை அதோடு விட்டுவிட்டார்கள். ஆனால் யாரும் இவளுக்கும் வசீகரனுக்கும் இடையில் என்ன நிகழ்கிறது என எதுவும் கேட்கவில்லை. ஆனால் ராஜி இவளிடம் பழகிய விதம் சற்று வித்தியாசமாயிருந்தது. அவள் அதிக நேரம் மருத்துவமனையில் இவளுடன் தங்கி இருக்க அதையும் பியூலாவும் வெறும் விசிட்டர்களாக வந்து போனதினாலோ அதிலும் பியூலாவும் எப்போதும் இணையாகவே இவளை சந்தித்து பேசிய போது ராஜி மட்டும் தனியாக இவளுடன் வந்து அமர்ந்திருந்ததாலோ ஏனோ ராஜியிடம் எல்லாவற்றையும் மனம் விட்டு பேச முடிந்தது மலர்விழியால். ஒரு அழகிய நட்பு உருவாகியது பெண்கள் இருவருக்கும் இடையிலும். மலர் டிஸ்சார்ஜ் ஆகி தன் வீட்டிற்கு வசீகரனுடன் சென்ற பின்பும் பெண்கள் இருவருக்கும் இடையில் சந்திப்பு தொடர்ந்தது. மலர் ராஜியின் வரவை ஆவலாய் எதிர்பார்ப்பதை கவனித்த வசீகரனும் கூடுமானவரை இந்த நட்பை ஆதரித்தான். ஆனாலும் மலருக்கு என்ன பிடிக்கும் என பார்த்து பார்த்து செய்தாலும் வசீகரனின் மௌனம் இரும்பு சுவராய் கரையாமல் குலையாமல் குறுக்கே அப்படியேதான் நின்றது. இப்பொழுதெல்லாம் மலர்விழியின் மனதில் வசீகரனை தவிர வேறு நினைவு எதுவும் இல்லை. அவனது மௌனத்திற்கு காரணம் கண்டுபிடிக்க முயன்றாள் மலர்விழி. முன்பு அவன் மறுக்க மறுக்க சமைத்து
இவள் தன்னை காயப்படுத்தி கொண்ட போதும் இப்படித்தான் இருந்தான். ஆனால் ஒரு நாள் அளவு. அப்படியானால் அன்று ஆக்சிடென்டிற்கு பின் பேசாமல் போனதும் இதே போன்ற காரணத்தினாலா? இவள் விருப்பத்திற்காக மட்டுமே வேலைக்கு அனுப்பினவன் அல்லவா? ஆக வீட்டில் பத்திரமாக இருக்காமல் வேலைக்கு போய் காயம் பட்டு கொண்டதற்காகவா அந்த கோபம்? இல்லையே, வேலை அவனது தேர்வுதான். ஆனால் காரில் போகாமல் நடந்து போனதுதான் இவளது முடிவு. ஆக நடந்து போய் அடிபட்டு கொண்டாய், அதனால் உன் கூட இது முதல் காரணம். அடுத்து இப்பொழுது இன்னும் அவள் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாள் என எண்ணுகிறானாயிருக்கும். அதனால் இன்னும் மௌனம். இவ்வளவு சொன்ன பின்பும் இவன் ஏன் இவள் தற்கொலைக்கு முயன்றதாக எண்ணுகிறான்? ஒருவேளை அந்த போட்டோவில் இருந்தது அதி என இவனுக்கு தெரிந்து விட்டதா? ஆக அதியை பார்த்ததும் அவன் மேல் உள்ள காதலில் இவள். கடவுளே, அதி வீட்டில் வேறு வைத்து நடந்திருக்கிறது நிகழ்ச்சி. ஆக இவள் காதல் கேட்டு அதி மறுத்து அதனால் இவள் இந்த முடிவுக்கு போனாள் என நினைத்து விட்டானோ? அதை தன்னால் அவனுடன் பகிர முடியாது என்று நினைக்கிறானோ? பியூலா அதி காதல் தெரிந்ததும் தான் பியூலாவின் மேல் வசீகரனுக்கு சாஃப்ட் கார்னர். பியூலாவின் நிகழ்ச்சிக்கு இவள் வந்தால் அதி பியூலா காதலை பற்றி இவள் அறிந்து வருந்துவாள் என இவள் வரவை மறுத்திருக்கிறான். எப்படிப்பட்ட காதல் இது? வெளியில் சென்றிருந்த வசீகரன் வீட்டிற்குள் வரும் சத்தம் கேட்கிறது. வீட்டில் நுழைந்தவுடன் ஒரு ஐங்கர வடிவ ஹால் இருக்கும். அதில் கோணத்திற்கொன்றாய் மரத்தூண்களும் அவை தாங்கும் காங்கிரீட் கூரையும் மொசைக் தரையும் இருந்தாலும் பக்கவாட்டு சுவர்கள் வெறும் 2 அடி உயர சுவர்களே. அங்கு அமர்ந்து எதிரில் இருக்கும் பெரும் மாமரங்களையும் அதில் விளையாடும் உயிரினங்களையும் பார்த்த வண்ணம் வசீகரனுடன் கதையடிப்பது முன்பு இவளது வழக்கம். இப்பொழுதும் அங்குதான் அவன் இருக்கிறான் என தெரிகிறது. எழுந்து அவனிடம் ஓடினாள். வசி! வேக வேகமாய் ஓடி வரும் இவளை பார்த்தவுடன் பதறிப்போய் பாய்ந்து வந்தான் அவன். என்ன மலர், என்னம்மா? மெதுவா. ஐ லவ் யூன்னு சொன்னா நம்புவீங்களா வசி? அவனை இறுக்கி அணைத்தாள். ஏனெனில் அதற்கு முன்பாக தன்னுள் புதைத்திருந்தான் தன்னவளை அவன். ஐ லவ் யூ வசி. இவள் கழுத்தில் விழுந்தது அவன் முதல் முத்தம். நான் ஒரு நாளும் அதிக விரும்பினது இல்ல வசி. அது ஒரு கன்ஃபியூஷன். தெரியும்டா, என்னைய தப்பா மோசமா ஒழுக்கம் இல்லாத பொண்ணுன்னு. அவள் வாயை தன் கரத்தினால் அதற்கு மேல் பேச முடியாதபடி மூடி இருந்தான் அவன். ஆரஞ்சனா பல்லு உடைய போகுது. அப்புறம் மலர்விழி பாட்டியைத்தான் நீங்க லவ் பண்ண வேண்டி இருக்கும். அவன் கரத்தை தன் வாயில் இருந்து நீக்கிவிட்டு சொல்லி சிரித்தாள். பாட்டி என்ன, பூட்டி ஆன பிறகும் உன்னைய மட்டும்தான் லவ் பண்றதா இருக்கேன். கொத்து மலராய் தன் கையில் அள்ளி இருந்தான் மலர் அவளை. இப்போதைக்கு தெருவுக்கே ஃப்ரீ ஷோ போடுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் உள்ள போவோம். அவன் அவளை சுமந்து செல்ல அவன் முகத்தையே பார்த்திருந்தாள் அவள். நான் சூசைட் அட்டெம்ப்ட் எதுவும் நிஜமாவே செய்யல வசி. அவளை கூர்ந்து பார்த்தான். அப்படியா என்ற குழப்ப பார்வை. ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுக்கு வந்த நைட் அன்டைம்ல நீ உன் டைரியில இருந்து அதி போட்டோவை எடுத்து பார்க்கறத பார்த்தேன். அதோடு நீ அடுத்து அதி வீட்டுக்கு போய் இப்படின்னதும் நான் கூட. நம்புங்க வசிப்பா, நிஜமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தன் மனமாற்றம், நடந்த நிகழ்வுகள் மற்றும் வசீகரன் பற்றி அவள் புரிந்து கொண்ட விதம் பற்றி மலர் சொல்லி முடிக்கும்போது அவன் தன் அணைப்பிற்குள் அவளை வைத்தபடி கதை கேட்டு கொண்டிருந்தான். தங்கள் படுக்கையில் அமர்ந்த வண்ணம். என்னாச்சுப்பா? அவன் முகத்தில் சிந்தனை பாவம் கண்டு கேட்டாள். நீ சொல்றத முழுசா நம்புறேம்மா. ஆனா உனக்கு பாய்ஷன் கொடுத்தது யாரு? அது தப்பா நினைக்க கூடாது. இல்லம்மா, அதி வீட்டுல குடிச்ச தண்ணி கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆச்சுது. அநேகமா அவருக்கு யாரும் பாய்ஷன் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல். பட் நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? புரியாமல் பார்த்தான் வசீகரன். இது அதிட்டையும் பியூலா டைமாவது நீ சொன்னியா? அவங்களையாவது அலர்ட் செய்யணும் இல்லையா? அவங்க நான் சூசைட் அட்டம் செய்யலைங்கிறதையே நம்பல. இதுல இதெல்லாம் சொன்னா என்ன நினைப்பாங்க? உன் புது ஃப்ரெண்டு ராஜிட்டையாவது சொன்னியா? அவங்க பியூலா அக்கா தானே. அவங்க வீட்டு பக்கம் எதுவும் வித்தியாசமா நடந்தா கவனிப்பாங்கள்ல. அதோட எப்படியும் அதியையும் பியூலாவையும் அலர்ட் செய்வாங்கள்ல. சரிப்பா, சொல்லி வைக்கிறேன். நான் அதி மேல கன்சர்ன் காமிச்சா அது அது எனக்கு ஒன்றும் வித்தியாசமா தோணாது. ஏன்னா மனசுல ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேச என் மலருக்கு வராது. தேங்க்ஸ் வசிப்பா. அவள் நெற்றியில் மென்மையா இதழ் வைத்து எடுத்தவன். அது விஷயம் என்னமோ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஏதோ நெருடுது. போய் என்னால ஏதாவது செய்ய முடியுதான்னு பார்த்துட்டு வரேன்.
நீ ரொம்பவே சேஃபா இருந்துக்கோடா என்றபடி வசீகரன் கிளம்பி செல்லும் போது ஒருவித படபடப்பு வந்திருந்தது மலர்விழிக்கு. அவன் சில மணி நேரம் கழித்து திரும்பி வரும்போது அவனை பார்த்தவுடனேயே விஷயம் படு விபரீதம் என புரிந்து போயிற்று. ஏனெனில் அவன் உடை கலைந்து உயிர் திரிந்து பேசுகின்ற பிணமாய் காரை விட்டு இறங்கி வந்தான். எதிர்பட்ட இவளுடன் படு பத்திரமாய் உள்ளறைக்குள் ஓடி வந்து கதவை உள்ளே பூட்டிய பின்னும் பேச்சு வராமல் முதலில் திக்கியவன் இறுதியில், ஏமாந்துட்டோம் மலர், நாம ஏமாந்துட்டோம், நம்மளை வச்சு விளையாடிட்டானே, பிளான் பண்ணி ஆதிய கொன்னு எல்லாம் என் சொத்துக்காக வெடித்தான் வசீகரன். எல்லாம் செய்தது ஏன் தான் டேவிட். சித்தியின் வார்த்தையை கேட்ட ஷாலு மிரண்டுதான் போனாள். அதோடு குற்ற மனப்பான்மையும் சேர்ந்து கொள்ள அவள் அன்று அதன் பிறகு சரித்திரன் கண்ணில் படவே இல்லை. அவன் ஓர் அறையில் இருந்தால் இவள் இன்னொரு அறையில் பம்மினாள். அந்த கண்ணாமூச்சி ஆட்டம் அன்றோடு முடியாமல் அதன் பின்னும் தொடர்ந்த போதுதான் சரித்திரனே அது தற்செயலாக நடக்கவில்லை என்பதை உணர்ந்தான். தன் சித்தப்பா வீட்டை தவிர எங்கும் அவனை சந்திக்காதவாறு மிக கவனமாக நடந்து கொண்டாள் ஷாலு. சித்தப்பா வீட்டிலுமே இவன் இருக்கும் வேளைகளில் எப்பொழுதும் சித்தியின் வால் பிடித்து கொண்டே அலைந்தாள் அவள். அதே போல் இவர்கள் இருவருக்கும் பொதுவான உறவினர்கள் வீட்டு விழாவிற்கு செல்ல நேர்ந்தாலும் இவனிடம் கிட்டத்தட்ட அறிமுகமற்றவன் போலவே பழகினாள். இல்ல விலகினாள் ஷாலு. சரித்திரனுக்கு ஷாலு அன்றைய அத்தைக்கும் இவனுக்குமான உரையாடலை கேட்டிருப்பாள் என்ற எண்ணம் வரவில்லை எனினும் அவளின் அந்த நடவடிக்கைகள் தன் அத்தையை நிம்மதியாக உணர வைப்பதை உணர்ந்தவன் அவள் நடவடிக்கைகளுக்கு தன்னாலான ஒத்துழைப்பை கொடுப்பதென தான் முடிவு செய்தான். ஒருவேளை அத்தையே அவளை இப்படி நடந்து கொள்ள சொல்லியும் இருக்கலாம் என்பது அவனது எண்ணம். காரணம், வெள்ளிக்கிழமைகளில் சரத்திரன் அவளை கல்லூரியில் இருந்து சித்தப்பா வீட்டிற்கு அழைத்து வரும் அந்த வாய்ப்பு அப்ரப்டாய் இவனுக்கு கேன்சல் ஆகி ஷாலுவின் இன்னொரு சித்தப்பா மகன் மனோஜிற்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த முடிவு நிச்சயம் அத்தையின் கை வண்ணமாய்த்தான் இருக்க முடியும். அதோடு ஷாலு இங்கு தங்குறப்ப நீயும் நைட் இங்கு ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா இனி நல்லா இருக்காது சரண் என இவனிடம் சொல்லி இவனது சனி தங்கல்களுக்கு தடை போட்டதும் அவரே. இவைகளுக்கு இடையில் அவனுக்கு மகிழ்ச்சி தந்த ஒரே விஷயம் இவன் மொபைலில் எப்பொழுது அழைத்தாலும் அவள் பேசியதுதான். அதிலும் முன்பு போல் ஒரு நட்பு ரீதியான பேச்சாக மட்டுமல்லாமல் எல்லை தாண்டாமல் இவன் சீண்டும் நேரங்களில் அவள் சீராமல் சிடுங்கி இவனை இன்பமாய் வதைத்தாள், செல்லமாய் திட்டினாள். சரண் சரித்திரன் எல்லாம் போய் தரன் தரு என்ற நிலைக்கு வந்திருந்தாள். அதோடு மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக இவனை பாதிக்காத வண்ணம் அவ்வப்பொழுது அவனது அம்மாவிடம் இவனையே போட்டு கொடுத்தாள். இன்னைக்கு லஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டாங்க அத்தை, இன்னைக்கு 16 ஹார்ஸ் ஆஃபீஸில் இருந்திருக்காங்க அத்தை, வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா என்னட்ட கோபப்படுறாங்க, என்னன்னு கேளுங்க அத்தை. 5th டைமா இன்னைக்கும் வீட்டுக்கையே உள்ள வச்சுட்டு கதவை லாக் செய்தாச்சு. ஆட்டோமேட்டிக் லாக் உங்களுக்கு செட் ஆகலைன்னு சொன்னா கேட்கறதே இல்லத்த. முக்கியமாக தினமும் 3/4 மணி நேரம் இவனது அம்மா இவாஞ்சலினிடம் கடலை போட்டாள். ஒரு வகையில் அவன் குடும்பத்திற்குள் வந்தே விட்டாள் அவள் என இவனை உணர வைத்தாள். வேறொரு நாள் இவன் தன் வீட்டு கதவை திறந்ததும் அதிர்ச்சியில் மயங்கி விழாத குறைதான். வீட்டு வேலைக்கென வந்து செல்லும் ஆட்கள் இவனுக்கு உண்டெனிலும் எப்படியும் உடையவர் பாராத வேலை, ஒரு முழம் கட்டை என்பதின்படி வீடு பேச்சுலர் பாய் ஹவுஸாக கொஞ்சம் அப்படி இப்படியாகத்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது பிக்சர் பர்ஃபெக்ட். வீட்டின் 2வது சாவியை ஷாலுவின் நச்சரிப்பின் பேரில் அத்தை வீட்டில் வைத்தது ஞாபகம் வந்தது. இன்னொரு நாள் கதவை திறக்கும் போது டைனிங் டேபிளில் ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூம் மசாலாவும் காத்திருந்தன. அவனுக்கு பிடித்த காம்பினேஷன். நேத்து கோபப்பட்டீங்கல்ல, அதுக்கு பனிஷ்மெண்ட் என் கையால செய்தது. சித்திட்ட பழகிட்டு வந்தேனாக்கும் என்ற நோட்ஸுடன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் அவளை உணரத் தொடங்கினான் சரித்திரன். ஆனாலும் வாரம் ஒரு முறை அத்தை வீட்டில் நேரில் பார்க்கும் அந்த நாளிலும் சாப்பாட்டு வேளையில் கூட இவனோடு வந்து அமராமல் ஓடி ஒளிந்து, ஆனாலும் இது டூ மச் என்று அவனை ஏங்க வைத்து எரிச்சல் பட வைத்தாள். பசித்தவன் கண்ட ஃபுல் மீல்ஸ் கனவு போல் சந்தோஷத்தையும் ஏமாற்றத்தையும் சேர்ந்தே சேர்த்தன நாட்கள்.
இதுவரையிலும் அந்த விலகல் வில்லங்கம் செய்யாமல் நல்லதைத்தான் செய்தது என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இன்னொரு வகையில் அது வேறு சிக்கலை கொண்டு வந்து சேர்த்தது. குடும்ப விழாக்களில் இவன் அருகில் இருக்கும் போதே சில பெருசுகள், ராஜ்குமார் நம் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கானா இல்லையா, என்ன இன்னும் படிக்க வச்சிட்டு இருக்கான், நமக்கு தெரிஞ்ச நல்ல இடம் இருக்கு, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுடலாம், உன் அண்ணன்ட்ட கேட்டு சொல்லேன் என இவனது மாமாவிடம் சொல்லி நோகடித்தது எனில், ஃபங்க்ஷன்ல கூட்டமா சேர்ந்து மொக்க போடுற பையங்க கேங் ஷாலுவுக்கு ஏதோ உறவு முறையில் மாமா மகனான பிரவீனை இவன் முன்னேயே ஷாலுவுடன் இணைத்து கிண்டல் அடிப்பதும் அந்த பிரவீன் அதற்கு வெட்கமாக சிரிப்பதும் என சரித்திரனின் காதில் புகை என்ன பூகம்பத்தையே வர வைத்தது. இத்தனைக்கும் ஷாலு அந்த பிரவீனிடம் பேசி பழகினாள் என்றெல்லாம் இல்லை. அந்த ஃபங்க்ஷனுக்கு சரண் வந்ததே அவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். பஃபே சிஸ்டத்தில் சாப்பாடு. பெரிய லானில் ஒரு ஓரத்தில் சற்று மங்கலான வெளிச்சத்தில் இருந்த ஒரு சர்வீஸ் டேபிள் அருகில் நின்று தன் தட்டில் ஃப்ரூட் சாலடை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் அவள். தனக்கானவைகளை எடுப்பது போல் அவளுக்கு அடுத்து போய் இவன் நிற்கும் போதுதான் இவனை கவனித்தவள் சற்று மிரண்டாலும் அதையும் தாண்டி அவள் முகத்தில் பரவவிட்ட அழகான காதலால் இவனை கவிழ்த்துதான் போட்டாள். உடுத்தி இருந்த தாவணியும் அவள் இடுப்பில் ஓடிய குட்டி ஹிப் செயினும் வாய வந்து வம்பு செய்ய என இவனை இழுத்தாள். அவளோ அவசர அவசரமாக அந்த இடத்தை விட்டு நகரத் தொடங்க, அப்படி அவள் நகர்ந்து விட்டாள். பின்பு அவளை பிடிப்பது குதிரை கொம்பு என்பதை அனுபவத்தில் உணர்ந்திருந்தவன் அதற்குள் ஏதாவது சின்னதாக அவளை சீண்ட நினைத்து அவள் தட்டில் பாதி கடித்துவிட்டு வைத்திருந்த ஜாங்கிரியை எடுத்து தன் வாயில் வைத்து கொண்டான். அவள் முகம் சிவந்த வேகம் தினம் பார்க்க தோன்றும். ஐயோ, யாராவது பார்த்துட்டு போறாங்க. அவசர அவசரமாக அவள் நகர விளையாட்டாக மீண்டுமாக அவள் தட்டை நோக்கி எதையோ எடுக்கப் போவது போல் பட்டென கை நீட்டினான் சரித்திரன். சட்டென தன் தட்டை பின்னுக்கு இழுத்தாள் ஷாலு. அதில் அப்பொழுதுதான் அங்கு வந்திருந்த பிரவீனின் கையில் இருந்த தட்டில் இடித்தது இவள் தட்டு. இடம்பெயர்ந்து பிரவீன் தட்டில் போய் அமர்ந்தது இவள் தட்டில் எடுத்து வைத்திருந்த ஜாமுன் கிண்ணம். சாரி சாரி, திருவென முழித்தாள் பிரவீனை நோக்கி. சரண் விளையாடியதை பிரவீன் பார்த்திருப்பானோ என்ற பயம் அவளுக்கு. பரவாயில்ல, ஜாமுன் எடுக்கத்தான் வந்தேன், இதை நீங்களே தந்துட்டீங்க, இல்லைன்னா நான் வேற எடுத்துக்கிட்டுமா, இதை நீங்க வச்சுக்கோங்க. அந்த இடத்தை விட்டு தப்பித்து கொள்ளும் அவசரம் அவளுக்கு. வேகமாக சென்று விட்டாள் அவள். நடந்தது இவ்வளவுதான். குடும்பமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் என்பதால் அடுத்தவர் பார்க்க வயசு பையன்களும் பெண்களும் கூட்டமாய் உட்கார்ந்து அரட்டை அடிக்கும் பழக்கம் அங்கு இல்லை என்றாலும் அவ்வப்போது அண்ணன் முறை வரும் பையன்களிடம் பெண்கள் பேசிக்கொள்வதும், அப்படி இருவர் பேசும்போது முறை வரும் பையனும் பொண்ணும் கூட நின்று ஓரிரு வார்த்தை பகிர்ந்து கொள்வதும் அங்கு சகஜம்தான். ஆனால் நம் ஷாலு தி ஷை கிரேட் இப்படி எதற்கும் போகாமல் சித்தி முந்தானையிலேயே வாழும் பழக்கம் உள்ளவள் என்பதால் அவள் இன்று பிரவீனிற்கு அவளாகவே ஜாமூன் எடுத்து கொடுத்துவிட்டு வெட்கப்பட்டு ஓடிய கதை எஸ் அது அப்படித்தான் அவங்கெல்லாம் டிரான்ஸ்லேட் செய்துகிட்டாங்க. பசங்க மத்தியில் பிரவீன் ஷாலு மூவியாகி சரித்திரனை ரவுண்டு கட்டி அடித்தது. அதோடு நிற்காமல் பிரவீனை கலாய்க்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனிலும் இந்த கான்செப்டே கையாளப்பட ஒரு கட்டத்தில் நொந்து நூடுல்ஸான சரித்திரன் சோகத்தின் வேகத்தில் இதை ஷாலுவிடம் புலம்ப, எல்லாம் உங்களால வந்தது, வந்த இடத்துல கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா இப்படியெல்லாம் ஆகுமா என விளையாட்டாய் ஏறினாள் அவள். மற்ற இடத்துல வச்சு மகாராணியை பார்க்க முடிஞ்சா நான் ஏன் இந்த கண்ட்ரி கேங் கிட்ட வந்து மாட்டுறேன், உன் பக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அன்சிவிலைஸ்டு அரசர் கால கூட்டம் என்று திருப்பினான் அவன். அவன் சொன்னதும் விளையாட்டாய்த்தான். ஷாலு அதற்கு எதுவும் பதில் சொல்லவில்லைதான். அதன் பின்பும் வழக்கம் போல் அவள் சரணிடம் பழகியது போல்தான் இருந்தது. ஆனால் அவன் கவனிக்காமல் விட்ட விஷயம் அந்த நாளுக்கு பின் அவள் பக்க குடும்ப விழாக்களுக்கு வராமல் இருப்பதற்கு அவளிடம் எப்போதும் ஏதாவது ஒரு காரணம் இருந்தது. இது எல்லாவற்றின் வழியாகவும் ஷாலுவின் சித்தப்பா குடும்பத்தினர் தவிர ஷாலுவின் பக்க உறவினர் யாருக்கும் ஷாலுவையும் சரணையும் இணைத்து ஒரு துரும்பளவு கூட செய்தி தெரியாமல் போக சரித்திரன் குடும்பத்தை பொறுத்தவரை இது பறை மட்டும் அறையப்படாத விஷயமாகிக் கொண்டிருந்தது. என்றைக்கு என்றாலும் ஷாலுதான் சரித்திரன் மணமகள், வீட்டு மருமகள் என்ற முடிவில் இருந்ததாலும் ராஜ்குமாரும் மகள் படிப்பு முடியவும் திருமணம் என சொல்லி இருந்ததாலும்
சரித்திரனின் அம்மா இவாஞ்சலின் அதை தன் பக்க உறவினர் யாரிடமும் மறைக்கவே முயலவில்லை. மகனின் திருமணத்திற்காக காத்திருந்தவர் அல்லவா? ஆக யார் சரித்திரன் திருமணம் பற்றி பேச்செடுத்தாலும் சந்தோஷமாக, பொண்ணு நிச்சயமாகிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என ஆரம்பித்து அவர்கள் கொஞ்சம் துருவினாலும் ஷாலுவும் சரித்திரனும் இருக்கும் புகைப்படம் வரை காண்பித்து வைத்தார். ஆனால் இவாஞ்சலின் பக்க ஆட்கள் மும்பையிலும் ராஜ்குமார் தென்கோட்டையிலும் இருந்ததால் இது ஒன்றும் பிரச்சனையாகவில்லை. சில மாதங்கள். இந்த நிலையில் இவாஞ்சலினின் தாயாருக்கு திடீரென மிகவும் உடல்நிலை மோசமாகி போனது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர். சில மணி நேரம் தாங்கும் அவர் சுவாசம் என்றனர் மருத்துவர்கள். தன் கடைசி மூச்சுக்கு முன் தன் ஒரே பேரனை தம்பது சகிதமாக காண துடித்தார் அவர். அவர் இன்னும் ஷாலுவை ஒரு முறை கூட பார்த்ததில்லை அல்லவா? அம்மம்மா போறதுக்குள்ள பிள்ளைய கூட்டி வந்து 2 பேருமா ஒரு தடவை என் கண்ணு முன்னால நின்னுட்டு போயிடுங்கப்பா. வீடியோ சாட்டில் மூச்சுக்கு திணறியபடி அவர் சரித்திரனிடம் கெஞ்ச, அதன் பின் வேறு எதையும் நினைக்க சரித்திரனுக்கு முடியாமல் போயிற்று. தூக்கி வளர்த்த தோளாயிற்றே. முதல் காரியமாக மும்பைக்கு அடுத்த பிளைட்டில் 2 டிக்கெட் புக் செய்தவன் அவசரமாக தன் அவளை மொபைலில் அழைத்தான். ஸ்ரே, சீக்கிரமா கிளம்பியிரு, எமர்ஜென்சி. ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கையில வச்சுக்கோ. அதோட ஒரு செட் ட்ரெஸ் வேணும்னாலும் பேக் செய்துக்கோ. நான் வந்துட்டே இருக்க. அவளுடன் இணைப்பை துண்டித்து விட்டு அவசர அவசரமாக அத்தையை அழைத்து விஷயத்தை சொன்னான். நான் ஷாலுவோட கிளம்புறேன். நீங்க இதை மாமாட்ட சொல்லிடுங்க. நான் ஷாலு அப்பாட்ட இப்ப பேச போறேன். பாய் என்று விட்டு தன் அத்தைக்கு இதில் சம்மதம் இருக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் அவர் எதுவும் சொல்ல வருகிறாரா என கூட காத்திராமல் இணைப்பை துண்டித்தவன் ராஜ்குமாரை அழைத்தான் மொபைலில். ஆனால் அவர் எண் தொடர்பு கொள்ளும் எல்லைக்கு அப்பால் இருந்தது. இத்தனைக்கும் இந்த அழைப்புகளின் மத்தியில் அவன் கையில் கார் பறந்து கொண்டிருந்தது. ஷாலுவின் கல்லூரி வளாகத்தை நோக்கி. மீண்டும் மீண்டும் தன் வருங்கால மாமனாருக்கு முயற்சித்து கொண்டே ஷாலுவின் கேம்பஸை அடைந்தவன் தலை வால் புரியாமல் வழக்கமாக அவன் அவளை பிக்கப் செய்யும் இடத்தில் நின்று கொண்டிருந்த ஷாலுவை தன் காரில் ஏற்றிக்கொண்டு ஏர்போர்ட்டை நோக்கி விரைந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த